மனுஷனுக்கு மட்டும் இவ்வளவு கேள்வி ஏன் வருதுன்னா, அவன் ஏதோ ஆசைப்படுறான் வாழணும்னு. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவனை வேற யாரோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறான். அப்படி வேற யாரோ கஷ்டப்படுத்தினா கடவுள் வந்து காப்பாற்ற வேண்டியதானே நினைக்கிறான். அப்படி கடவுள் காப்பாத்தலனா கடவுளே இவனை கஷ்டப்படுத்ததான் நினைச்சுக்கிறான். முதல்ல கடவுள் இருக்கா, இதை நம்ம அப்புறமா தெளிவா பார்ப்போம். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மென்டல், அவன் நம்ம பேசி புரிய வைக்க முடியாது. கடவுள் இருந்தும் இல்லாத கடவுள் நம்புறோம் முட்டாள். ஆனா மென்டலா இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும் ரெண்டு பேருமே மனுஷன். அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு செயல்பாடு இருக்கா இல்லையா? கிட்னின்னு ஒண்ணு செயல்படுது. அது என்ன, உங்ககிட்ட இப்போ ஒரு பெரிய நெஃப்ராலஜிஸ்ட், அவர் வந்து கரெக்டான வாட்டர் குடிக்கல, ரொம்ப ஸ்மோக் பண்றாரு, ட்ரிங்க் பண்றாரு, அன்வான்ட் பேட் ஹாபிட்ஸ் வச்சிருக்காருன்னா அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அவர் கிட்னியை பத்தின அறிவு இருந்ததால அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தான். இன்னொருத்தர் ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாதவர் ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றாரு. காத்தால ஏஞ்சி அவருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் பண்றாரு, ஏதோ ஒரு ப்ரேயர் பண்றாரு, ஏதோ பண்றாரு. கிட்னி நல்லா இருக்குதான கண்டிஷன் அச்சீவ் ஆனா கிட்னி நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்க ஒரு இறை சக்தி, நீங்க சரிவர நேர்த்தியா பூர்த்தியா ஒரு தன்மையை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது வெளிப்படும், உங்களுக்காக அது செயல்படும். இல்லைனாலும் அதோட இருப்பு இருக்கு, உயிராற்றலா இருக்கு. அந்த உயிராற்றலுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இறையாற்றலை பயன்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உங்களுக்கு நீங்க தான்.